தேங்க்யூ நண்பா. விஜய் எங்களை ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச எவ்வளோ கோடி பேர் இருக்காண்டா வெளியில. அவரோட ஸ்டைல் தான். என்ன ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சது? அவர் என்ன பண்ணாலுமே ஸ்டைலாக தான் பண்ணுவார். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. சிஎம் ஆனதுக்கப்புறம் நிறைய ஆக்ஷனாக எடுத்திருக்காரு. டாஸ்மாக்லாம் முடியிருக்காரு. பட் வெரி குட். அதெல்லாம் பண்ணிருக்குது. எங்கள் ஸ்கூல் பக்கத்து ஒரு டாஸ்மாக் இருந்துச்சு, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் செய்கைலாம் செம்ம ஃப்ளோவில் இருக்கு. சரி, விஜய் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா, ஒண்ணு கூட விடலையா? என் பசங்க சின்ன பசங்க தான். ஒவ்வொருத்தரும் சிங்க கூட்டிங்க, சிறுத்தை கூட்டிங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை, மீண்டும் சந்திக்கும் வரை உங்க விஜய் நான் வரேன். வீட்ல சரி, டிவி கேட்கலாம் ஓட்டு போட சொன்னீங்க. போயம் தெரியுமா? ஏதாவது உங்க போயம் சொல்லுங்க பாப்போம். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. நான் வந்து பாட்டி கால் பண்ணி ஃபோனை காதில் வைங்க அப்படின்னு சொன்னேன். வச்சுட்டு டிவி விசிலுக்கு விசில் வீட்டில் இருந்துச்சு, அது விசில் ஊதுனேன். அது அதில் போட்டிருக்கேன்னு சொன்னேன். கச்சேரி 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 ஐசாங்க கொஞ்சம் பாரு, நம்ம சேரு துளிக்குதுடா, சாலோ தெரிக்குதுடா. டிவி கேக் ஓட்டு போட சொல்லி மம்மிகிட்ட சொன்னீங்களா? யார்கிட்ட சொன்னீங்க? அப்பா கிட்ட சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க அப்பா கிட்ட போயிட்டு? நீங்க தான் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. நம்ம அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல போன் வந்துச்சு. அவரோட கெத்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கெத்து? எந்த கெத்து? எந்த அவர் படத்துல நடந்து வர சீனு. எப்படி நடந்து வருவாரு? எங்க நடந்து வந்துட்டு ஒரு தடவை சொல்லி கேட்டுங்க பாப்போம். தம்பி எங்கம்மா வீட்டுக்கு போறியா? நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு gift பண்ண போறோம். உங்களுக்கு கொடுக்கலாமா? ரெடி 3 2 1 கோ. ஒரு வேளை வராது அடிச்சாலும் அடியாது அப்படிதானே ஜனநாயகன். விஜய் சார் வந்து சிஎம் ஆயிட்டாரு. விஜய் சார் சிஎம் ஆன உடனே எல்லா குட்டீஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னாரு. குட்டீஸுக்கெல்லாம் ஒரு மாமாவா உங்களுக்கு நான் நிறைய செய்ய போறேன் அப்படிலாம் சொன்னாங்களே, அந்த குட்டீஸ் வேற யாரும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய இந்த குட்டீஸ் தான். விஜய் சார் சிஎம் ஆன உடனே இந்த குட்டீஸ் தான் விஜய் சாருக்கெல்லாம் பயங்கரமா கிளாப் பண்ணி பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி ஒரு பயங்கரமா வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆனிச்சு. எந்த அளவுக்கு விஜய் சாரை உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஹாய் குட்டீஸ் எல்லாருக்கும் ஹாய். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு அந்த வீடியோல பேசியிருந்தீங்களா, அதே மாதிரி ஒரு தடவை விஷ் பண்ணிடுறீங்களா? ஓகே, ரெடி 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 1 2 1 கோ. கங்க்ராச்சுலேஷன் விஜய் அங்கிள். அந்த வைரல் வீடியோவில் நீங்கள் தான் விஜய் சாரை பற்றி பயங்கரமாக சூப்பராக பேசியிருந்தீங்க, முதல் ஆளாக பேசியிருந்தீங்க. விஜய் சாரை எந்த அளவுக்கு பிடிக்கும், ஏன் அவ்வளோ தூரம் பிடிக்குது? நீங்கள் பேசுனதெல்லாம் அவ்வளோ ஸ்டைலாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க ஆக்டிங் பிடிக்கும், அவங்க டான்ஸ் பிடிக்கும், அவங்க நிறைய படத்தில் அவங்க படத்துலேயே அவங்களே பாடியிருக்காங்க. அதுக்கு மாஸ்டரில் கூட ரெட்டிஸ்கம குட்டி ஸ்டோரி ப்ளே அந்த பாட்டு பாடியிருக்காங்க. அவங்களோட ஃபைட்டிங் ரொம்ப பிடிக்கும், அது சூப்பராக இருக்கும். அதெல்லாம் மாஸா அவங்களோட ஸ்டைல் இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, நான் ஒவ்வொரு விஷயமா திருப்பி வரேன். ஃபர்ஸ்ட் பாப்பாட்ட போயிடலாம். விஜய் எங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ தூரம் பிடிக்கும்? இவ்வளோ பிடிக்குமா? இவ்வளோ பிடிக்குமா? இல்லை இவ்வளோ பிடிக்குமா? லாஸ்ட் ஒன் தான் பிடிக்கும். அப்படியா? லாஸ்ட் ஒன்னை விட ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா அவர் வந்து டான்ஸ் பண்ணும்போது நல்லா பண்ணாரு. அதுவும் இல்லாமல் உங்களை விட நல்லா பண்ணாரா விஜய் அங்கிள்? உங்களை விட விஜய் அங்கிள் நல்லா டான்ஸ் ஆடிட்டாரு? உண்மையை சொல்லுங்க. நீங்க தானே சூப்பராக ஆடுவீங்க விஜய் அங்கிளை விட. விஜய் அங்கிள் தான் ஆடுவாங்களா? சரி சரி, அந்த பாப்பாட்ட கேட்போமா? விஜய் அங்கிளை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? இவ்வளோ பிடிக்குமா? சரி, விஜய் அங்கிளை பிடிக்குமா டாடியை பிடிக்குமா? டாடி. ஓகே, விஜய் அங்கிளை பிடிக்குமா மம்மியை பிடிக்குமா? மம்மி டாடி. மம்மி டாடி. சரி, விஜய் அங்கிளை பத்தி உங்களுக்கு யாரெல்லாம் சொல்லியிருக்கா, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? அக்கா. அக்கா என்ன சொன்னாங்க? சூப்பரா டாடி போறேன். சூப்பரா? சூப்பரா டாடி போறேன். சரி, அந்த அக்கா தான் ரொம்ப சொல்றாங்க. அந்த அக்காட்ட கேட்போம். இந்தாங்க. ஓகே,
விஜய் அங்கிளை உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கும், ஏன் பிடிக்கும்? காரணம் எனக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் வந்து அந்த நிறைய படம் பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா அந்த வடிவேல் வந்து போய் இருக்கிற சீனை சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சொல்லுங்க. என்ன சீனு எனக்கு ஞாபகம் வரலையே. வடிவேல் வந்து அந்த ஒரு கேன்ல போய் ஒரு வரப்போது அப்போ வந்து அங்கேருந்து வெளில வரும்போது காக்கா மாதிரி வருவார்ல, காக்கா மாதிரி. சரி. அந்த சீனை மறக்கவே முடியாது. விட்டா அப்படின்னா உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே வடிவேல் தான் பிடிக்கும். ஏன் இருக்கலாம். விஜய் பிடிக்குது? அந்த சீன்ல அவர் அப்படி சிரிப்பாரு. ஓகே ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆக்ஷன் மூவிஸ்ல செம்மையா வந்து ஃபைட் சீன்ஸ்ல இருக்கும் அவரோட இது. பாட்டுனா வந்து அவ்வளோவா தெரியாது. அந்த ஃபைட்ல ஆனா பார்த்து அந்த பிடிக்கும். பாப்பா அடிப்பீங்க தானே, நீங்க ஃபைட் பண்ணுவீங்க தானே பாப்பா? அதெல்லாம் இல்லை. ஓகே ஓகே அந்த அவங்கள்ட்ட கேட்கலாம். உங்களுக்கு ஏன் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா எனக்கு வந்து எமோஷ்னல் மூவிஸ் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். விஜயோட எல்லா மூவிஸுமே ரொம்ப நல்லா இருக்கும், மாஸாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் விஜய் மூவி. பண்றாங்க. ரொம்ப அழகா இருந்தது நீங்க பண்ணது. ஓகே வெக்கப்பட்டாங்க. சரி நீங்க சொல்லுங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் விஜய் மூவிஸ் போர் அடிக்காது. எவ்வளோ மூவிஸ் பார்த்துருப்பீங்க? 69 ஒரு 50 பார்த்துருப்பேன். பரவாயில்லையே. மினிமம் ஒரு டைம்ஸ். படிக்கிறதெல்லாம் இல்லை, ஒன்லி மூவிஸ் மட்டும் தான். இதுங்க உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஸ்கூல் மிஸ் இட் வந்து சொல்கிறேன். ஐயோ லீவில் தான் இருக்குல்ல. ஓகே அந்த பாப்பா. விஜயங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ரொம்ப பிடிக்கும்? இன்ஃபினிட்டி. ஓ சூப்பர் சூப்பர். ஓகே ஏன் பிடிக்கும் விஜயங்களை? ஏன்னா அவங்க வந்து நல்லா நடிப்பாங்க. அவங்க நடிக்கிற படம்லாம் சூப்பராக இருக்கும். யாராவது விஜயங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கேன், என்னோட அக்கா சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? அவள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அக்காவுக்கு பிடிக்கிறதுனால உங்களுக்கும் பிடிக்குமா? இது என்ன நல்ல கதையாக இருக்கு. விஜய் சாருக்கு ஓட்டு போட சொல்லி வீட்டில் எல்லாருமே சொல்லியிருக்கீங்களே, விஜய் சார் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாருமே ஓட்டு போட சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. நம்ம அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அவரோட கெத்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கெத்து? எந்த கெத்து? எந்த? அவர் படத்துல நடந்து வர சீனு எல்லாம் அப்படிலாம் பண்ணுவார். எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்படிலாம் பண்ணுவார். எப்படி நடந்து வருவாரு? எங்க நடந்து வந்துட்டு ஒரு தடவை சொல்லி காட்டுங்க பாப்போம். தம்பி எங்கம்மா வீட்டுக்கு போறியா? பேருக்குலாமா? எங்க போற? சொல்லு. ரொம்ப கேள்வி கேட்கறது. வீட்டுக்கு தானே கிளம்பல நீ? சரி அந்த ஸ்டைல்ல மறந்துட்ட பாத்தியா? ஸ்டைலா தான் இப்ப நடந்தேன். ஸ்டைலா தான் நடந்தியா? ஸ்டைல் பண்ணி காட்டுமா? காலையில இப்படி பண்ணா அப்புறம் பபிள் கம் இப்படி தட்டி சாப்பிடுவாங்க. எத்தனை தடவை பண்ணிருப்ப நீ அந்த மாதிரி? 20 தடவை. 20 தடவை. 20 அப்ப 20 பபிள் கம் மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே உங்களுக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பா. ஏன் பிடிக்கும்? அவரோட ஸ்டைல் தான். என்ன ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சது? அவர் என்ன பண்ணாலுமே ஸ்டைலாக தான் பண்ணுவார். ஆக்ஷன்னா சண்டை போடும்போது ஸ்டைலாக இருக்கும், நடந்து வர ஸ்டைலாக இருக்கும், பேசும்போது ஸ்டைலாக இருக்கும், எல்லாமே ஸ்டைலாக இருக்கும். அப்படியா? எந்த ஸ்டைல் பர்டிகுலராக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். ஆனால் விஜய் சார் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. இது சச்சினில் அப்படி தான் பண்ணியிருப்பார்ல. சரி சரி. முக்கியமாக சர்க்கார் படத்தில் கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சர்க்கார் படம் புரிஞ்சுதா? அது ஃபுல்லாக அரசியலாகவே இருக்குமே. அது புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சர்க்கார் படத்தை பார்த்து? ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன், நாட்டில் ரொம்ப கரப்ஷன்லாம் இருக்கும். இவர் வந்து ஜஸ்ட்டு ஓட்டு போடுற மாதிரி வந்து அப்புறம் இந்த நிலைமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தவறே ஒரு ஆக்ஷன்லாம் எடுத்து ரிஃபார்ம் பண்ணியிருப்பார் லாஸ்ட்டில். கரப்ஷன்னா என்ன எனக்கு தெரியல. கரப்ஷன்னா காசுக்காக, மக்களுக்காக பண்ணாமல் காசுக்காக பண்ணுறது கரப்ஷன். சூப்பர் சூப்பர். விஜய் சாரை ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எப்பயிலேருந்து பிடிக்கும்? எனக்கு ஒரு ஏஜ் 8லேருந்து பிடிக்கும். எனக்கு மெர்சல் ரிலீஸ் ஆனது. அப்போ நான் மெர்சல் படம் ரொம்ப ஃபுல் ஃபேன், நல்லா பார்ப்பேன். அந்த படத்தில் வந்து எப்படி அந்த தமிழ் கல்ச்சர் எப்படி டெபிட் பண்ணி அந்த வெற்றிமாறன் எந்த அளவுக்கு ஆக்டிங் ரோல் பண்ணதுலேருந்து நல்லா பிடிக்கும். அது சாங்ஸ் எல்லாமே ஆக்டர்னோட அவங்க பர்சனாலிட்டி அது நல்லா பிடிக்கும். எனக்கு ரொம்ப பேஷன்ஸாக இருப்பார். இந்த ஆக்ஷன் எடுத்தாலும் நேரமாக பொறுமையாக எடுப்பார். அதெல்லாம் பிடிக்கும். அது சினிமா. இப்போ அரசியலுக்கு வந்துட்டார்ல. ஆமாம் அங்கிள். அதனால இப்போ அரசியலுக்கு வந்தாலும் அவர் அடுத்தடுத்த என்ன ஆக்ஷன் எடுக்கிறாரோ பொறுத்தா எங்களுக்கு. இப்போ சிஎம் ஆகிருக்காரு, அது ஓகே. இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் நிறைய ஆக்ஷனாக எடுத்திருக்காரு. டாஸ்மாக்லாம் முடியிருக்காரு. பட் வெரி குட். அதெல்லாம் பண்ணிருக்கிறது. எங்கள் ஸ்கூல் பக்கத்தும் டாஸ்மாக் இருந்துச்சு, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ரொம்ப குட் இனிஷியேட்டிவ் எடுத்த உடனே
அண்ட் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கு அங்கிள். சட்டசபையிலையும் அவங்க வந்து எல்லாரும் ஒயிட் இதாக போட்டுருந்தாலும் அவங்க கோட் ஷூட் போட்டு வந்தாங்க, பிளேஸர் போட்டு அதனால நீங்களா? ஓ அதான் இந்த ஸ்டைலா? ஓ சரி விஜய் எங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி தேங்க்ஸ். லாஸ்ட் வீக் உங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். மிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க உங்களை, உங்கள்கிட்ட உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து. நான் அப்புறமேட்டிக் சொல்கிறேன். சரி விஜயங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒன்று கூட விடலையா? இந்த அக்கா தான் உங்கள் மம்மின்னு வச்சுக்கோங்க. எப்படி போய் டார்ச்சர் பண்ணீங்க ஓட்டு போட சொல்லி? இங்கே பாரு, நீ எவ்வளோ கெஞ்சனாலும் நான் டிவிக்கு ஓட் பண்ண மாட்டேன். நீங்கள் டிவிக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னா நான் காலையிலேருந்து சாப்பிடவே மாட்டேன். காலைல சாப்பிட மாட்டீங்களா? அச்சோ. மம்மி பேசுகிறாங்க. சரி சாப்பிடுவோம். சாப்பிடாம போன்ட்டாங்க. சாப்பிடாம போனாலும் நீ ஓட்டு போடக்கூடாது. ஐயோ புள்ளிமணி சொல்லுங்க. சாப்பிடாம போனா போன்ட்டாங்க. உங்க மேல பாசமே இல்லை போல அம்மாவுக்கு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் அடம் பிடிச்சிங்களா? அவ்வளவுதான் வந்து எங்க அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓ அம்மா ஓகேன்ட்டாங்க. டாடி ஓட்டுக்கு போறேன், எல்லாருமே ஓட்டு போறேன் டிவிக்கேன்னு சொல்லிட்டாங்க. வேற யார்ட்டெல்லாம் போய் டார்ச்சர் பண்ணீங்க டிவிக்கே ஓட்டு போட சொல்லி? அம்மா அப்பா தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டில என்ன சொன்னாங்க? ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக ஓட்டு போட்டாங்களா? விசில் அடிச்சு காமிச்சிங்களா? வீட்ல சரி டிவி கேட்கலாம் ஓட்டு போட சொன்னீங்க. போயம் தெரியுமா ஏதாவது? உங்க அந்த போயம் சொல்லுங்க பாப்போம். நான் படிக்கவே இல்லை. படிக்கவே இல்லை. இருங்க மிஸ் கிட்ட வந்து சொல்றேன். நீங்க டிவி கேக் ஓட்டு போட சொல்லி மம்மிகிட்ட சொன்னீங்களா? யார்கிட்ட சொன்னீங்க? அப்பா கிட்ட. அப்பா கிட்ட சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க அப்பா கிட்ட போயிட்டு? அங்க ஓட்டு போட்டாங்க. அதுக்கு அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா ஓட்டு போட்டாரு. சொன்னோன்னே ஓகேன்ட்டாங்களா? ஆமாவா? பாவம் தானே டேடி. அப்படி சொல்லலாம். சும்மா தான் சொன்னேன். சரி சரி சரி. சொன்னோன்னே ஒத்துக்கிட்டாங்களா? வேற யார்ட்டெல்லாம் போய் ஓட்டு கேட்டீங்க டிவி கேக் ஓட்டு போட சொல்லி? நீங்க கேம்பரிங்லாம் போனீங்களாமோ? அப்படியா? அவங்க அப்பா என்னையே கூட்டி போனாங்க. அப்படியா? ஓட்டு போடுறதுக்கா? நீங்க நான் பார்க்கணும், நீங்க இல்லாட்டி பொய் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிங்களா? உண்மையாக தான் சொல்றீங்க. சரி பாப்பா நீங்க போய் விஜய் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு யார்ட்டையாவது கேன்வாஸ் பண்ணீங்களா? ஆமா. யார்கிட்ட? என்னோட அண்ணா கிட்ட. அண்ணா கிட்ட. அண்ணாவுக்கு ஓட்டு இருக்கா? இருக்கா? ஆஃபீஸ் போறாங்க. அப்படியா? விஜய் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லி வீட்டில் டேடி மேமிட்டெல்லாம் சொன்னீங்களே, விஜய் எங்களுக்கு சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சுதா அல்லது எப்படி அந்த விஷயத்தை வீட்டில் போய் கன்வே பண்ணீங்க? அதாவது அது விஜய் அங்கிள் சொல்கிறத விட பப்ளிக்கில் ரொம்ப அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸ்கூல்லையும் அதுதான் பேசுகிறாங்க. எங்கே போனாலும் அதை பற்றியே பேசி நான் விஜய் ஃபேனை நான் விட்டுருவேடா போயிட்டு ஓட் போடணும். ஸ்கூலில் என்ன பேசுனாங்க எல்லாரும்? அப்படி எல்லாரும் டிவிக்கு பிடிக்குமா அவங்களுக்குன்னு கேட்டாங்க. பிடிக்கும்னு. அப்போ அம்மா அப்பா கிட்ட செலவாட்டிக்கலான்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சொல்லுவேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிவிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. என்னை இப்போ விட்டிங்கன்னா நான் போய் கட்சியில் சேர்ந்துருவேன். அப்படியா? வயசு இருக்கா உங்களுக்கு? என்ன வயசு இப்போ? எனக்கு 12. சேர்க்க மாட்டாங்களே கட்சிக்குள்ள? ஆமாம் சேர்க்க மாட்டாங்க. சேர்த்தாங்கன்னா போகலாம். சரி டிவிக்கு என்ன? தமிழக வெற்றி கழகம். அதான் தமிழக வெற்றி கழகம்னா என்னன்னு கேட்குறேன். டிவிக்கே அப்படிங்கிறது என்ன? என்னன்னா புரியல. கட்சியா ஸ்கூலா? கட்சி. இட்ஸ் அ கட்சி. கட்சியா? கட்சினா என்ன? கட்சினா தமிழ்நாடு நம்ம ஹெட்டுக்கு எலெக்ஷனுக்கு நிற்கிற சில டீம்ஸ். இந்த ஏஜ்ல இந்த புரிதல் போதும். புரிதலுக்காக தான் கேட்டேன். சூப்பர் குட். பாப்பாட்ட கொடுங்க. நீங்க என்ன மாதிரி அட்ராசிட்டிலாம் பண்ணீங்க வீட்டில் போயிட்டு? நான் வந்து எதையும் பெருசாலாம் செய்யலை. போய் அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க வந்து இல்லை யாருக்கும் போட வேணாம், இல்லைக்கு எல்லாருமே ஒரு டவுட்டாக இருந்தாங்க. நான் போய் டிவிக்கே அப்படின்னு சொன்னேன். சரி ஏதோ யோசிச்சாங்க, சரி டிவிக்கே போட்டுடலாம் அந்த மாதிரி யோசிச்சாங்க. என்னன்னு தெரில. அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் சாதிச்சிட்ட மாறா அந்த ஃபீல் வந்துருச்சா? அந்த ஃபீல் வந்துருச்சு. சரி நம்ம குட்டி ரவுடியை கேட்டுக்கலாம். சார் என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணீங்க வீட்டில்? நான் வந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா தெரியும். எங்கள் அம்மா கண்டிப்பாக எங்கள் அப்பாவும் அம்மாவும் டிவி கேக்கு தான் போடுவாங்க, அக்காவுக்கும் போடுவாங்கன்னு தெரியும். வீட்டில் எப்போவுமே நியூஸில் அதான் 24 hours அதான் ஓடும். டிவி விஜய் பேசுறது பற்றி அங்கிள் பேசுறது எல்லாமே ஓடும். எங்கள் பாட்டி தாத்தா எல்லாமே நான் சொல்லுவேன். எங்கள் பாட்டிக்கு தெரியும் நான் எங்கள் பாட்டி ஒரு சொன்னேன். சும்மா சொல்லுவோமே விஜய் நான் சொன்னாங்கன்னு போயிட்டு எங்கள் பாட்டி வந்து ஊரில் இருந்தாங்க திருநெல்வேலி. தாத்தா இங்கே எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. நான் வந்து பாட்டி கால் பண்ணி ஃபோனை காதில் வைங்க அப்படின்னு சொன்னேன். வச்சுட்டு
டிவி விசிலுக்கு விசில் வீட்டில் இருந்துச்சு, அது விசில் ஊதுனேன், அது அதில் போட்டிருக்கேன்னு சொன்னேன். பாட்டி சரின்னு சொன்னாங்க. தாத்தாட்டி வந்து விசில் வீட்டில் இருந்துச்சு, லைட்டாக ஊதிட்டு தாத்தா சொல்லிட்டு தாத்தா ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க டாடி அப்பா வந்து வெறித்தரமான விஜய் ஃபேனா? எஸ். ஆமாவா? எந்த அளவுக்கு வெறித்தரமான விஜய் ஃபேன்? 24 hours அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஓ வீட்டில். அதனால டாடியை பார்த்து நீங்களும் மாறிட்டீங்களா? இல்லை ஆக்சுவலாகவே நான் அப்படிதான். உங்களுக்குள்ள விஜய் பூத்துருச்சு அப்படிதானே? எப்படி பூத்துச்சு? இப்போ விஜய் சார் மட்டும் இந்த இதுக்குள்ள கலெக்ஷன்லாம் வரலன்னா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. சுத்தமாக அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். பரவாயில்லையே, நல்லா மெச்சூரிட்டியாக பேசுறீங்க. விஜய் எங்கள் தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க டிவியில். சரி, வீட்டில் அப்பா அம்மாவும் அவங்களாம் ஓட்டு போட்டுட்டாங்களா? நீங்கள் சொன்னீங்களா போயிட்டு? அது ஓட்டு போடுவாங்க, எனக்கு தெரியும், கண்டிப்பாக எப்பவுமே போடுவாங்க. டிவிக்குலேருந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டாங்க. சார் அப்படி ஏதாவது பண்ணீங்களா? பக்கத்து வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்கறது, பக்கத்து வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது? இல்லை, என் ஸ்கூலில் ஃபுல்லாகவே எல்லாமே டிவிக்கு தான் போடுவாங்க. நான் வீட்டில் ஓட்டு இல்லையே. ஸ்கூலில் அவங்க அம்மா வீட்டில். சரி, அம்மா ஓட்டு அந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடுவீங்க? எஸ். நான் எனக்குலாம் ஓட்டு போட மாட்டீங்க. பண்ணலாம். சும்மா தான் கேட்டேன். சரி. வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெல்லாம் ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்ட்டு விஜய் சார் பேசினார்ல, வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி டிவிக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆக்சுவலாக டிவிக்கே அவங்க கட்சி ஸ்டார்ட் பண்ண உடனே பேரண்ட்ஸாக சொன்னது நான் டிவிக்கு ஓட் பண்ணுறது தான். எந்த கம்பெனி எதுவுமே பண்ணல. அவங்களாம் என்கிட்ட சொன்னால் நான் டிவிக்கு ஓட் பண்ண போகிறேன். ஓ வீட்டில் பேரண்ட்ஸ் அவங்களே கம்பெனி ஆகிட்டாங்க. நான் டிவிக்கு தான், நான் எதுவுமே பண்ணல, அவங்க தான் சொன்னாங்க. சூப்பர். எங்கள் வீட்லேயும் நான் கம்பல் எதுவுமே பண்ணல, அவங்களா தானா டிவிக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க, நானும் அப்படியே விட்டேன். ஆனால் இந்த பாப்பாலாம் அப்படி இல்லை, பாப்பாலாம் அவங்க அப்பா அம்மாவை வச்சு செஞ்சுருக்கு. ஓகே, நான் சும்மா அப்படியே கேட்டேன், ஓகே டிவி கேட்க ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எதனால டிவி கேட்க ஓட்டு போட சொல்லி வீட்டில் போய் சொன்னீங்க? எனக்கு டிவி கேட்க பிடிக்கும், விஜய் பிடிக்கிறதுனால டிவி கேட்க ஓட்டு போட சொன்னேன். ஆனால் விஜயங்கள் வந்து நிறைய டைம் வெளியில் போய் பிரச்சாரத்துக்கு போகலாம் சொல்லி சொன்னாங்கல்ல, அப்போல்லாம் உங்களுக்கு வருத்தமா இல்லையா? ஐயோ விஜயங்கள் பேசாமல் போயிட்டாங்களே, ஐயோ விஜயங்கள் அந்த ஊருக்குலாம் போகலே, 30 ஊரை கேன்சல் பண்ணிட்டாங்களேலாம் சொன்னாங்களே. வருத்தமாக தான் இங்கே வரலான்னு சொன்னேன், ஒரே சந்தோஷம். அப்புறம் வரலன்னு சொன்னேன். நீங்கள் விரும்பம் பார்க்கறதுக்கா? சரி. நீங்கள் என்ன காரணம்? நான் ஒரு சேஞ்ச் உருவாக்கட்டுமே அப்படிதான். ரொம்ப வருஷமா 2 பார்ட்டிஸே இருந்து உங்களோட 40 வருஷம் அனுபவத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போ ஒரு புது பிளேயர் உள்ள வந்தாங்கன்னா என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே தான். அப்படியா? ஏன் அவ்வளோ தூரம் வீட்டில் புலம்பி இருக்காங்களா அவ்வளோ கஷ்டமாயிருச்சு அப்படின்ட்டு? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்த்துருக்கீங்களா? நானே பார்த்துருக்கேன். சரி. ஓகே, நீங்கள் என்ன ரீசன் சொல்கிறீங்க, எதனால டிவிக்கே சூஸ் பண்ணீங்க? அதான் ஒரு நியூ ரிஃபார்ம் வரட்டுமே, ஒரு நியூ பொலிட்டிக்கல் லீடர் வந்தால் எப்படி ஒரு தமிழ்நாடு மாறும், என்ன சேஞ்சஸ் இருக்கும், அவங்க என்ன இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க, கியூரியாசிட்டி தாங்க. ஓகே, சூப்பர். நீங்கள் எல்லாருமே சொன்னீங்கல்ல விஜயங்களோட சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. யாருக்கு என்னென்ன சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுறீங்களா? நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அக்கா வந்து ஃபோனில் வந்து கரிகா, சின்ன வயசு தான் இல்லை இன்னும் குட்டி, கரிகால காலை போல கழுத்து இருக்குது, கொலல் இல்லை தாஜ்மஹால் நிழலு சேவலோட அந்த பாட்டு வந்து எங்கள் அப்பா கேட்பாங்க. அந்த பாட்டு டெய்லி வீட்டில் கேட்டு விரும்பி கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜனநாயகன் ஒரு பேரே வளராரு, அடித்தாலும் அழியாது அவன் தானே, அந்த பாட்டு கேட்பாங்க. அடுத்து எனக்கு வந்து இந்த கட்சியில் வந்துச்சுல மேல போது சேட்டு என் விசில் சத்தம் கேட்டு நல்லவங்க நீ விசில் கடியோட்டே, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ சூப்பர் சிங்கரை பாட சொல்லுவோமா? சூப்பர் சிங்கர் நீங்கள் பாடுங்க. விஜயங்களுடைய பாட்டு உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? தளபதி கச்சேரி பாடுங்க. சரி, உங்களுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. தளபதி கச்சேரி 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 ஐசாங்க கொஞ்சம் பாரு நம்மளோட சேரு துளிக்குதுடா சாலோ தெரிக்குதுடா. ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா சூப்பராக பண்ணீங்க. நீங்கள் பாடுறீங்களா? எனக்கு வந்து ஹலுமுதி அபிபால வந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸ் வரும். அதில் வந்து ஹலுமுதி அபிபால எனக்கு ஒன்று பிடிக்கும். அது அந்த ஸ்டெப் வந்து இப்படி வரும் ஹலுமுதி அபியில், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து தளபதி கச்சேரியும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். நீங்கள்? எனக்கு எங்கள் தளபதி பேரை கேட்டால் விசில் அடி அந்த சாங் தான் பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு?
எனக்கு இந்த ஃபைட் சீன்ஸ் தான் ரொம்ப எந்த பிடிக்கும். படத்தில் எந்த சீன், எந்த ஃபைட் சீன்? இது பேர் வந்து வைக்கப்படுறீங்களா? பீஸ்ட் படத்தில், அதுக்கப்புறம் லியோ படத்தில் ரொம்ப பிடிக்கும். எந்த ஃபைட் சீன்? அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் வருவாங்க அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள, அப்போ அவங்க கூட சண்டை போடுவாங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாருமே விஜயங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறீங்க. விஜயங்கள் தானே உங்கள் எல்லாருக்குமே குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேவா, ஒருத்தராக சொல்கிறீங்களா? இது வந்து வாரிசு படத்துக்கு வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது இந்த குட்டி ஸ்டோரி சொன்னார் விஜய் மாமா. என்னென்னா, ஒரு அண்ணனும் தங்கச்சியும் இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில். எப்போவுமே வந்து அவங்க அப்பா வந்து வீட்டில் வேலையை முடித்து வரும்போது 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார். அப்போதைக்கு வந்து சாக்லேட் கொடுக்கும்போது தங்கச்சி எப்போவுமே சாப்பிட்ருவா. அவங்க அண்ணா தனியாக வைப்பாங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு. அப்போதைக்கு வந்து எப்போவுமே வந்து தங்கச்சி வந்து அண்ணாவுக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்ருவா. அது வந்து அந்த அண்ணனுக்கு தெரியும், ஆனால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் தங்கச்சி வந்து அண்ணா கிட்டே போய் வந்து அன்புன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எப்போவுமே நீ இதை மாதிரி எடுக்கிறேன்னு தெரியும், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன், இதான் அன்புன்னு சொல்லுவாங்க. இதான் விஜய் மாமா சொன்ன அந்த ஒரு கதை. விஜயங்களே சொன்ன கதை? அவர் சொன்ன கதை. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரி எங்களுக்கு சொல்லலை, விஜயங்களுக்கு சொல்ல போகிறீங்க. இப்போ என்னதுன்னா, ஒரு மவுண்டெயின் இருக்குல்ல, பெரிய மவுண்டெயின். அந்த மவுண்டெயின் டப்புன்னு வெடிக்குது. ஓகே, வெடித்தோடனே கல்லுலாம் இருக்கும்ல, அது வெடித்தோடனே கீழே விழுமா. அது நிறைய கல் வந்து அங்கே இடத்துல மாட்டிக்கும். ஓகே, அங்கே அந்த ஷார்ப்பாக இருக்கிற கல் எல்லாம் மாட்டிக்கும். சில ஒரே கல் வந்து மேலே கீழே விழும். கீழே விழுந்த உடனே கீழே விழாது, வந்துக்கிட்டே இருக்கும். அடி எல்லாத்துலேயும் அடிபட்டு அது அந்த ஷார்ப்பெல்லாம் குறைஞ்சி பால் மாதிரி ஆகி விழு அடி அங்கே அடி இங்கே அடி பட்டுக்கிட்டே இருக்கும். பட்டு வந்து கீழே அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளே அடி அவ்வளோ பட்டு ரவுண்ட் டைமண்ட் மாதிரி இருக்கும். டைமண்ட்டோட அவ்வளோ ஒரு ரூபி, அந்த இது ஒரு கோல்டு கூட சொல்லலாம். அந்த டைமண்ட் விழும்போது என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து பார்த்தா ஒரு மியூசியத்தில் வைப்பாங்க. அது நம்ம ஷோ கேஸில் வைப்போம் தெரியுமா, அதுதான் விஜயங்கள். மேலே இருக்க அந்த கல்லெல்லாம் ஷார்ப்பாக, அந்த கல் யூஸ் ஆகாது. அந்த இதெல்லாம் அந்த கல்லெல்லாம் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, நார்மலாக கல் தான். அந்த டைமண்ட் மாதிரி இருக்கிறது கிடைக்கிறது யார்? அந்த கல் என்ன மியூசியத்தில் வச்சு பொக்கிஷம் மாதிரி ஒரு கல்லை, இப்போ பயங்கரமான ஒரு கல், இப்போ ஒரு டைமண்ட் மாதிரி ஒன்று கீழே கிடைக்கிறது எடுத்து வைப்போம்ல நம்ம பத்திரமா, பொக்கிஷம் மாதிரி பார்த்துப்போம்ல, அதுதான் விஜயங்கள். அந்த கல்லை தான் விஜயங்கள். அவங்க தான் அப்படி ஒரு சூப்பர் வெரி குட், சூப்பர். நல்ல ஸ்டோரி. நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஊரில் பெரிய ஒரு மரம் இருந்துச்சான். அதில் நிறையா குருவி இருந்துச்சான். அப்போ வந்து ஒரு மரம் வெட்டுறவங்க வந்து மரம் வெட்ட வந்தாங்களாம். அந்த குருவியெல்லாம் சேர்ந்து போராடி சொன்னாங்களாம். சொன்னான் அந்த மரம் வெட்டுறவங்க வந்து ஒத்துமையாக இருக்கிறத பார்த்து வெட்டாமல் போயிட்டாங்களாம். மாலா ஸ்டோரி வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணலாம். சூப்பர். நீங்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்கள். ஒரு ஆட்டோக்காரர் வந்து பின்னாடி வந்து ஒரு ஓல்டேஜான உடம்பு முடியாத ஆண்டி வச்சுட்டு வராங்க. ஸோ தென் அங்கே மழை அடித்து ஊற்றுது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகையில் அவங்க சிவியராக நனைஞ்சிருவாங்க. ஸோ அப்படி ஆகாமல் இருக்க ஆட்டோக்காரர் வந்து அவங்க வச்சு இந்த அம்பர்லாவை எடுத்து அந்த ஆண்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் எப்படி இந்த அம்பர்லாவை திருப்பி உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஏதாவது ஹெல்ப்பில் இருக்கவங்கள்கிட்ட நீங்களும் இந்த அம்பர்லாவை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி வரையில் ஒரு லேடி பூ விற்றுட்ருக்கையில் மழையில் ரொம்ப நனைஞ்சிடுறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு நிறையா லாஸ் ஏற்படுது. ஸோ அவங்க வந்து அவங்கக்கிட்ட அந்த அம்பர்லாவை கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த அம்பர்லாவை வாங்கிட்டு, நான் எப்படி இதை உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு கேட்கல, உதவியில் இருக்கவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல் விட்டுருச்சு. ஒரு பொண்ணு வந்து நினச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தா. அந்த பூக்கார லேடி அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அம்பர்லாவை கொடுத்துட்றாங்க. ஆட்டோக்காரரோட பொண்ணு தான் அவள். ஸோ அவங்க வீட்டில் கவலைப்படுறாங்க, நம்ம பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்குமேனு. ஆனால் திருப்பி வரையில் அந்த பொண்ணு அவர் கொடுத்த அதே அம்பர்லாவோட வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா நம்மளுக்கே அந்த ஹெல்ப் ரிட்டர்ன் ஆகும். இது வந்து தளபதி ஒரு காம்பெனியில் சொன்ன ஒரு ஸ்டோரி. சூப்பர். நல்லா இருக்கு. விஜயங்கள் ஏன் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? அது வந்து ஒரு நியூ சேஞ்ச் உருவாகும். ஸோ விஜய் வந்து அவங்க முன்னாடி, விஜய் அங்கிள் வந்தால் அவங்க முன்னாடி இருந்ததோட நல்லதாக பண்ணலாம்.
அண்ட் தென் அவங்க ஆக்டராக இருந்தாலுமே நிறைய நல்லது நடக்கலாம் நம்ம கண்ட்ரிக்கு. அண்ட் தென் நம்ம ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஒரு மாற்றம் வர்றதுக்கு விஜய் அண்ணா வந்தால் எல்லாம் மாற்றம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கண்டிப்பாக மாற்றம் வந்துடும். அந்த உலகமே சேஞ்ச் ஆயிரும். ட்ரக்கு இது பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ணிடுவாங்க விஜய் அங்கிள். கான்ஃபிடென்ட். விஜய் அங்கிள் வந்தால் மாற்றம் வரும். மாற்றம் தான் அது வந்து லிக்வர் ஷாப், எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இந்த லிக்வர் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. கரப்ஷனே அழிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லது பண்ணுவார் விஜய் அங்கிள் வந்தால். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். என்ன மாதிரியான மாற்றங்கள்? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் யூஸ் வந்து கம்மியாகும் தமிழ்நாட்டில். கரப்ஷன் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். டிபார்ட்மெண்ட்லாம் மாற்றங்கள் வேணும். கண்டிப்பாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக மாற்றம் வேணும். என்ன மாதிரியான மாற்றம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ட்ரக் யூஸ் வந்து ஈஸியாக பரவிட்டுருக்கு. அதெல்லாம் ஸ்டாப் ஆகும் நான் நம்புகிறேன். ஓகே, குட். விஜய் அங்கிள் ஏன் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறேன்? ஒரு சேஞ்ச் வேணும் அங்கிள். இப்போ தமிழ்நாடு வந்து இவ்வளோ வருஷமாக இவ்வளோ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பார்த்தாலும் புது சேஞ்ச் வந்தால் எப்படி இருக்கும்? அவர் க்யூரியாசிட்டியும் இருக்குது, ப்ளஸ் அவரோட பர்சனாலிட்டி ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. அவர் இருந்தால் பொறுமையாக ஆக்ஷன் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம். இன்னும் டைம் எடுத்து அவங்க யோசிச்சா தான் ஒரு அவ்வளோ போய் லேண்டை வந்து அவங்களால இது பண்ண முடியும். ப்ளஸ் அவர் வந்தாலுமே இப்போ பண்ணதுக்கு சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. எங்கள் ஸ்கூல் பக்கத்துலேயும் அவங்க ரிக்கெட் சாப்பிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவருமே டிவிக்கே வந்து ஒரு கரப்ஷன்லெஸ் பார்ட்டியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அது தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, அது வேணால் பார்க்கணும். இப்போ நீங்கள்லாம் ஆசைப்பட்ட மாதிரி விஜய் அங்கிள் வந்து சிஎம் ஆகிட்டார்ல, என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டுட்டு வரணும்? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதை முன்னெடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அல்லது உங்களுடைய நீடட் என்ன? உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, இதெல்லாம் விஜய் அங்கிள் பண்ணால் சூப்பர், அது என்ன மாதிரியான விஷயங்கள்? இப்போ சம்மர் வந்து ரொம்ப வெயில் ஆகிக்கல அங்கிள், ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பப்ளிக் ஸ்விம்மிங் பூல்ஸ் அங்கே வந்து தான் நல்லாயிருக்கும். இப்போ மெரினா பீச் மட்டும்தான் இருக்குது. லைக் நிறைய சிட்டிஸ் நிறைய ஏரியாஸில் பப்ளிக் ஸ்விம்மிங் பூல் ஃப்ரீயாக இல்லைனாலும் பட் லோ காஸ்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும். அப்புறம் சொசைட்டியை கொஞ்சம் க்ளீன் பண்ணும் அங்கிள். நிறைய ஏரியாஸில் வந்து கொஞ்சம் டேட்டியாக கொஞ்சம் காடை பண்ணுது. சென்னைஸில் கொஞ்சம் ஏரியாஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ண நல்லாயிருக்கும். என்னென்ன ஏரியான்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க நோட்ஸ் எடுத்துப்பாங்க. அது ஏரியா சரியாக தெரியல எங்களுக்கு, ஆனால் நிறைய இடத்துல இருக்கும். சரி சரி, நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? பப்ளிக் ஸ்விம்மிங் பூல்ஸ் மாதிரி பப்ளிக் ஜிம்ஸும் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பார்க்கில், சிவன் பார்க்லலாம் இருக்குது. ஆமாம், அது மாதிரி சில மேஜர் சிட்டிஸ், சென்னை அந்த மாதிரி மேஜர் சிட்டிஸில் தான் இருக்குது. ஜிம்முக்கு ஆசைப்பட்டீங்க? இந்த மாதிரி நிறைய ஸ்மால் சிட்டி, ஸ்மால் டவுன்ஸுக்கு கொண்டு வந்தால் கூட சீனியர் சிட்டிசன் பீப்புள் அவங்களாம் வந்து போய் பண்ணுறதுக்கு அக்சசபிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சூப்பர் சூப்பர். நீங்கள் ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்காக எல்லாமே ஆட்டோஸ் எல்லாமே எலக்ட்ரிக்காக ஆனால் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துருச்சுல. ஆமாம், இன்னும் ஆட்டோலாம் நிறைய எலக்ட்ரிக் ஆட்டோ. ஓகே, எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.